அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி இனியாவுக்கு வசதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு, இதுதான் அவளோட லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கான சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு நேரம் இனியாவை கூட்டிட்டு ரிசப்ஷனுக்கு கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியாவை சிவியரா வார்ன் பண்ணிட்டு போறாங்கன்னே சொல்லலாம். இங்க பார் பாக்கியா, இனியோட ரிசப்ஷனில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும்னா அது உன்னோட கையில் மட்டும்தான் இருக்குது. நம்ம குடும்பமான காற்றுல பறக்கணுமா இல்லை சந்தோஷமாக கல்யாணம் நடக்கணுமாங்கிறத எல்லாமே நீ முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு ரிசப்ஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் பாக்கியா மட்டும் மனசொழிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. பாக்கியாவோட இந்த நிலைமையை பார்த்து நம்ம எழில் என்ன பண்ணுறாருன்னா பாக்கியாவுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. அம்மா, நீ யோசிக்கிற விதம் எல்லாமே சரிதான். ஏன்னா அவங்க இப்போவே டிமாண்ட் பண்ணுறவங்க இனியோட கல்யாணத்துக்கு அப்புறம் இனியோட வாழ்க்கையை வச்சு வேற ஏதாச்சும் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அதை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமாங்கிறத பற்றிலாம் எனக்குமே ரொம்ப யோசனையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாரும் எஃபர்ட் போட்டு தான் இனியோட கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க இப்படி பண்ணுறது எனக்குமே சரி வரல. மாப்பிள்ளையோட பேக்ரவுண்டு என்னங்கிறது கூட நம்ம தெளிவாக தீர விசாரிக்கலை. அப்படி இருக்கும்போது எப்படிமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் சொல்கிறாங்க. பாக்கியா என்ன பண்ணனா, வேறு வழி இல்லைடா எழில், நமக்கு இனியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ நிச்சயதார்த்த வரையும் கல்யாணம் தடைப்பட்டுருச்சு அப்படின்னா பார்க்குற ஊர் உலகத்துக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் இனியோட வாழ்க்கையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்ல, அதனால் நான் ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே எழில் இதுக்கு ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் இனியோட வாழ்க்கைக்காக சரி அப்படின்னு ஓகே சொல்லிடுறாங்க. ஓகே சொல்லிட்டு எல்லாரும் ரிசப்ஷனுக்கு போகிறாங்க. ரிசப்ஷனில் நம்ம இனியா ஒரு பக்கம் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க ஒரு ஃபியரோட. ஏன்னா இப்போ என்ன நடக்க போகுது இந்த மண்டபத்தில், ஒரு பக்கம் நிதிஷோட நிச்சயதார்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடும் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அம்மா கிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்காரு நம்ம சுதாகர், எப்படி ரெஸ்டாரண்ட்டை அம்மா கொடுப்பாங்களா இல்லை இதனால் கல்யாணம் தடைப்பட போகுதா, அப்படியே தடைப்பட்டாலும் நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நம்ம இனியா ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க. பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சம்மந்தியை பார்த்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக நான் கொடுக்க கிடையாது. என் பொண்ணு இனியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னோட ரெஸ்டாரண்ட்டில் உங்களோட பேரை மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஓகே சொல்லிடுறாங்க. உடனே சுதாகர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த ரிசப்ஷனை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற உண்மை நம்ம கோபியோட ஃபேமிலிக்கு தெரிய போகுது. என்ன போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.